ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஜானி மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர், ஆந்திராவை சேர்ந்த ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர் இன்னைக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் இல்லைங்களா. இவர் மேல சமீபத்தில் ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்குதுங்க. அதுவும் அந்த பாலியல் குற்றச்சாட்டை சொன்னது வேற யாருமே கிடையாது, அவர் கூடவே உதவியாளராக இருக்கக்கூடிய சிரஷ்டி அப்படின்ற அவரோட உதவியாளர் தான். இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியா இருக்கும். என்னப்பா கூடவே இருக்கிறவங்களே உன்னை போட்டு கொடுத்துட்டாங்களா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது இல்லையா. என்ன நடந்தது உண்மையாவே அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெள்ள தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சிருஷ்டி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 16 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுமிங்க. அந்த சிறுமியை வந்து உதவியாளரா வேலைக்கு வச்சதே தப்பு. இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்தது மிக மிக பெரிய தப்பு. சோ என்ன மாதிரியான வேலைகளெல்லாம் இவர் பார்த்திருக்காரு. இப்ப இந்த கேஸ் ஏன் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குது, இவரை வந்து தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் கோவாலேயே எங்கேயோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன மாஃபியா நடந்திருக்கு, சினிமாக்குள்ள ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருக்குங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல தான் சினிமாவே நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அது எல்லாத்தையும் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். அதாவது ஜானி மாஸ்டர் இவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக் ஜானி பாஷான்றாங்க. ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க்கருங்க. டான்ஸ்ல வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் நான் இறங்கி கோரியோகிராஃப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ட் நிறைந்த ஒரு ஆள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆரம்பத்தில் இவரோட பயணம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் டான்சரா தாங்க இருந்திருக்காரு. அதாவது தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கன்னட படமாகட்டும் மலையாள படமாகட்டும், மலையாளத்துல பெருசா டான்ஸ் மூவ்மெண்ட் இருக்காது, தெலுங்குல பெரிய டான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு சினிமால முக்காவாசி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து போய் தான் அங்க ஏகப்பட்ட படங்களுக்கு வந்து டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்டுடியோஸ்ல தான் எல்லா லாங்குவேஜ் படத்தோட படப்பிடிப்பும் நடக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஊருக்காரங்க தான், அதாவது நம்ம தமிழ் மக்கள் மற்றும் நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில டான்ஸ் கோரியோகிராஃபர் தான் தென்னிந்தியா ஃபுல்லா நடக்கிற முக்காவாசி படங்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணுவாங்க. அதாவது டான்ஸ் மாஸ்டர்ஸா இருப்பாங்க. அதுல ரொம்ப பேர் போனவர் சுந்தரம் மாஸ்டர், அதுக்கப்புறம் ரகுராம் மாஸ்டர், இவங்களோட வாரிசுகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி காலகட்டம் போயிட்டு இருக்கும் போது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் துண்டு துண்டா உடஞ்சு தெலுங்கு சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமா அப்படின்ற மாதிரி தனித்தனியா போயிட்டாங்க. அப்போ மறுபடியும் வந்து நம்ம தமிழ்ல இருந்து எதுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபரை எடுத்து இங்க வந்து டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணணும், ஏன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுது. ஒரு டான்சரை தமிழ்நாட்டில இருந்து வர வைக்கிறதா இருந்தா அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்க வைக்கணும். அத்தனை பேரையும், அதாவது டான்ஸ் அசிஸ்டன்ட்ல இருந்து குரூப் டான்சர்ஸ் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். இவங்களுக்கு ஸ்டே, ஃபுட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், இவங்கள ஒரு சில பேரை நம்ம ஃபிளைட்ல வர வைக்கணும் அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா செலவு அதிகமாகுது. அப்படின்றனாலேயே தெலுங்கு சினிமா என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட குரூப்ல இருக்கிற பசங்களே நம்ம டான்ஸ் கோரியோகிராஃபரா ஆக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தப்பதான் ஜானி மாஸ்டரை கோரியோகிராஃபர் ஆக்கி விட்டாங்க. அதுவும் அவர் எப்ப தெரியுங்களா, ஒரு படத்தோட பாட்டை வந்து முழுசா கோரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சாரு. அல்லு அர்ஜுன் அவர்களின் நடிப்பில் வெளியான அல்ல வைகுந்தபுரம் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பாட்டை வந்து கோரியோகிராஃப் பண்ணாரு. பட்டி தொட்டி எங்கும் இவரை பத்தி பேசப்பட்டாச்சு. என்னடா இது, டான்ஸ் ஸ்டெப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நம்ம எல்லாருமே குத்தாட்டம் போட்டு தான் பார்த்திருக்கோம், இவனோட டான்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சவுத் இந்தியா ஃபுல்லா பாப்புலர் ஆனவர் இங்க தமிழ் சினிமாலையும் வந்து ஒரு சில பாட்டை வந்து கோரியோகிராஃப் பண்ணாரு. உதாரணத்துக்கு பட்டாசு படத்துல சில் ப்ரோ, அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு படத்துல மேகம் கருக்குது, ரொம்ப சட்டிலான ஒரு சூப்பர் டான்ஸ் மூவ்மெண்டா இருக்கும். விஜய் அவர்கள் நடித்த பீஸ்ட் படத்துல 2 பாட்டு வந்து கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. ஒன்னு வந்து அலமெத்தி ஓ அப்படின்ற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் 2ல 1 பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பாட்டு. இதையும் தாண்டி விஜய் அவர்கள் நடித்த வாரிசு படத்திலேயே ரஞ்சிதமே பாட்டையும் இவர் தான் கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. ரவுடி பேபி அப்படின்ற தனுஷ் பாட்டுக்கு பிரபுதேவாவோட சேர்ந்து வந்து இவர் பண்ணிருக்காரு, கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரஜினி அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்துல காவாலா அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ஒரு கோரியோகிராஃப் பண்ணும்போது ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் அந்த பாட்டு சந்திச்சது. என்னடா டான்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி இதடா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. அந்த மாதிரி சவுத் இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் கோரியோகிராஃபரா மாறினாரு ஜானி அவர்கள் வெரி ஷார்ட் பீரியட்ல. இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும் போதே இவர் வந்து டான்ஸ் ஆடும் போது இவர் கூட இருக்கிற அந்த கோ ஒர்க்கர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, கோ டான்சர்ஸ், இவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துறதுன்றது ஒரு வழக்கமான விஷயம் தான். இது வந்து ஜானி மாஸ்டர் தான் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் சினிமால பிரபுதேவா அவர்கள் கோரியோகிராஃப் பண்ணும்போது அவரோட ட்ரூப்ல எவனாவது ஆட போயிட்டா செத்தாண்டா மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மூமெண்ட்ல ஒரு சின்ன ஸ்டெப் மிஸ் ஆனாலும் பிரபுதேவா அப்படியே வானத்துக்கும் மூவிக்கும் குதிப்பாராம், அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுவாராம். மறுபடியும் ரிஹர்சல் வச்சு கிழின்னு கிழிப்பாராம் டான்சர். அதனால தான் பிரபுதேவா அவர்களோட கோரியோகிராஃபி பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ஷனா இருக்கும். இதே மாதிரி ஜானி மாஸ்டர் அவர் கோரியோகிராஃப் பண்ணும்போது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு பொண்ணு ஏதோ இவரோட ட்ரூப்ல ஆடும்போது பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்காரு. இதனால வந்து ஒரு போலீஸ்ல கேஸும் ஆயிருக்குது, அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான சில சிலுமிச வேலைகள்லாம் அப்பப்போ நடக்கும்போது ஆந்திரால வந்து பெருசா கண்டுக்கல. சரி ஏதோ உழைக்கிறான், ஆனா சின்ன சின்ன கேஸ் இப்படி வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பெருசா கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஆனா இது எப்போ பூதாகரமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 வருஷம்
முதல் தடவையா இவர் வந்து ஒரு 16 வயசு அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபரை ஹைதராபாத்ல வச்சு டார்ச்சர் பண்ணும்போது தான் என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட உதவியாளரா இந்த பொண்ணை வந்து மகாராஷ்டிரால இருந்து கூட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு சினிமா ஆசையில சரி ஜானின்ற ஒரு சவுத் இந்தியால பெரிய கோரியோகிராஃபர், இவர் கூட சேர்ந்துக்கிட்டா நம்மளுக்கு நிறைய படம் கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வருது. என்ன மாதிரி கொடுத்துருக்காருன்னா, இங்க பாரு, நீ வந்து என் உதவியாளரா மட்டும் இருக்காத, நான் உன்னை வந்து கூடிய சீக்கிரம் நான் கல்யாணமும் பண்ணிக்கிறேன், என் கேர்ள் ஃபிரெண்டாவும் இரு, நீ என்னோட மதத்துக்கு மாறு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் கொடுத்ததா சொல்லப்படுது. இது எப்போ உக்கரத்துக்கு போச்சுன்னா, புட்ட பொம்மா அப்படின்ற ஒரு சாங் நம்ம பார்த்திருப்போம் இல்லீங்களா, இந்த பாட்டோட கோரியோகிராஃப் பண்ணும்போது தான் பிரச்சனை பெருசாகி இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து டார்ச்சர் கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் தாங்காம இந்த பொண்ணு கடைசியா என்ன பண்ணிடுச்சு, ஏங்க எனக்கு 18 வயசே கம்ப்ளீட் ஆகல, நான் மேஜரே கிடையாதுங்க, நான் மைனர் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. இந்த கேஸை சீரியஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, இவர் மேல போக்சோ சட்டத்தின் கீழ் இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணது தெரிஞ்ச உடனே மனுஷன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாருங்க. எங்கன்னு தேடி பார்த்தா மனுஷன் ஆந்திராலே காணா. இவர் வந்து பெங்களூரு இல்ல கோவா தான் இவர் பதுங்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி தனிப்படை அமைச்சு போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டுறாங்க கோவாலே எங்கேயோ. சோ இது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருந்து ஜனசேனா கட்சியோட ஒரு மெம்பரவா இருக்கிறாருங்க பவன் கல்யாண் கீழ. இந்த கட்சியோட தேர்தல் பிரச்சாரம் சமீபத்தில் நடந்தது, தேர்தல் ஆந்திரால, அந்த பிரச்சாரத்துல கூட இவர் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. இவர் அரெஸ்ட் ஆன விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஜனசேனா கட்சியின் தலைவரான பவன் கல்யாண் உடனடியாக இவரை மெம்பர்ஷிப்ல இருந்து எடுத்துட்டாராம். எந்த அளவுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேஸ்ல தான் இவர் மாட்டினாரான்னு கேட்டீங்கன்னா, 2015 வருஷம் ஒரு காலேஜ்ல சீஃப் கெஸ்டா போய் அங்க போய் சரியான சண்டை போட்டுருக்காரு. இந்த கேஸ்னால இவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி 2019 வருஷம், அதாவது 2015 வருஷம் வந்து நடந்த ஒரு கேஸுக்கு 2019 வருஷம் இவரை தூக்கின்னு போய் 6 மாசம் ஜெயில வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவர் கோரியோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு சாதாரண ஒரு டான்ஸரும் கோரியோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலே இவர் பாலிடிக்ஸ் பண்ணி விடவே மாட்டாராம். இவர் தான் வந்து நான் தான் செங்குத்தா நிப்பேன் அப்படின்ற மாதிரி யாரையும் உள்ள விட மாட்டாராம். அந்த அளவுக்கு வந்து இவரோட ஆதிக்கம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பயங்கர பெரிய லெவல்ல இருந்திருக்குது. இவ்வளவு ஏங்க இங்க வந்து விஜய் அவர்கள் நடிக்கிற படத்துக்கு ஒரு புது டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் உள்ள வர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். கலா மாஸ்டர் மற்றும் ஒரு சில மாஸ்டரை தாண்டி இங்க வரவே முடியாது. ஆனா விஜய் அவர்கள் நடித்த 2 படங்களுக்கு இவர் கோரியோகிராஃபரா இருந்திருக்காரு. ரஜினி படத்துக்கே இருந்திருக்காருன்னா இவருக்கு எந்த அளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இன்ஃபுளுன்ஸை தான் யூஸ் பண்ணி இவர் பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டினால இன்னைக்கு ஜானி மாஸ்டர் அவர்களோட கெரியர் பாதி உடஞ்சி சுக்குநூறா நொறுங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஹிந்து பெண்ணை கல்யாணம் பண்ணாரு, சுமலதா அப்படின்ற ஒரு பொண்ணை. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆயிஷா அப்படின்னு பேர் மாத்தி இவரோட மதத்துக்கு மாறிட்டதா சொல்லப்படுது. அது அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம். இது நம்ம வந்து கலந்து எதையும் பெருசா கமெண்ட் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இவ்வளவு பெரிய பவர் வச்சிருக்கிற அந்த ஜானி மாஸ்டர் எதனால இந்த செல்றத்தனமான வேலையை செஞ்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா, எதனால மாட்டினாரா இல்ல மாட்டி விட பட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த ஒரு கேள்விக்கு பதில் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஃபியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு மாஃபியாவோட வேலை தான். என்னோட கணவரான ஷைக் ஜானி பாஷாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்காவாசி இந்த மாஃபியா செய்யற வேலை தான் அப்படின்னு சொல்லி சுமலதா என்கிற ஆயிஷா அப்படின்ற ஜானி அவர்களின் மனைவி வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி பல விஷயங்களை அவங்க வெளில சொல்லும் போது தான் இது வந்து நம்ம 2 பக்கமும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம தள்ளப்பட்டோம் இல்லைங்களா. சோ அதாவது அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கணவரை பத்தி எனக்கு நல்லா 100% தெரியுங்க. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் வந்து கோரியோகிராஃப் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரே தவிர அவர் வந்து யாரையுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, யாரையுமே மதம் மாறு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாரு. அவரோட மதத்துக்கு அவர் நேர்மையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம மற்ற மதங்களையும் அவர் மதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில இருந்து நான் வந்தாலுமே கூட என்னோட மதத்தை அவர் மதிப்பாரு. நாங்க கொண்டாடுற ஃபெஸ்டிவலை அவரும் சேர்ந்து கொண்டாடுவாரு. அதே மாதிரி அவரோட ஃபெஸ்டிவலையும் நாங்க சேர்ந்து கொண்டாடுவோம். அந்த மாதிரி எந்த ஒரு மத சார்பற்று தான் இருப்பாரே தவிர இவர் மதத்துக்காக யாரையும் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன் வருது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி முதல் கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2வது குற்றச்சாட்டு ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 16 வயசு பொண்ணு என் புருஷனோட உதவியாளரா இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்க வந்து என் கணவர் மேல இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே, ஆனா இவங்க இங்க டான்சர் யூனியன்ல மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுங்களா. ஆரம்பத்துல இவங்களோட மெம்பர்ஷிப் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணி காசு கொஞ்சம் பத்தலன்னு அவரோட சொந்த காசை போட்டு இவங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுத்து கொடுத்தாரு. இந்த நன்றியை கூட மறந்துருச்சு அந்த பொண்ணு. இதை மறந்துட்டு தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குது அப்படின்ற மாதிரி ஆயிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்னு இவர் மேல வந்திருக்கு அப்படின்னு இவங்க கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன குற்றச்சாட்டு தெரியுமா, அதாவது உங்க கண்ணு முன்னாடியே உங்க கணவர் வந்து பல பேரோட உறவுல இருந்தாரு, பல பேரோட நெருக்கமா பழகுவாரு, இது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர் போது இந்த சினிமான்றது ஒரு எமோஷனலான ஃபீல்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் தொட்டு பழகக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். நான் வந்து ஒரு சில இடத்துல இருக்கும் போது ஒரு சில டான்சர்ஸ் வந்து இவர்கிட்ட வருவாங்க, இவர் நெருக்கமா பேசுவாரு, பழகுவாரு, டான்ஸ் மூவ்மெண்ட் ஸ்டெப் சொல்லி கொடுக்கும்போது தொடாம எப்படிங்க சொல்லி கொடுக்கறது, இதை வந்து பல பேர் வித்தியாசமான ஒரு முறையில போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. எந்த மனைவியா இருந்தாலும் கணவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் தாண்டி இவங்க வைக்கிற வேலிட் பாயிண்ட் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 14 வருஷம் மேரேஜ் லைஃப்ல
ஒரு தடவை கூட இவர் என்கிட்ட வந்து தப்பா நடந்துகிட்டது கிடையாது, என்னை வந்து அடிச்சது கூட கிடையாதுங்க, என்கிட்ட பாசமா தான் இருப்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து வேற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. அதாவது லவ் ஜிஹாத் அப்படின்றத வந்து இவர் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஃபாலோவரே கிடையாது. இவர் வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு ஆளா தான் இருப்பாரே தவிர இவர் மதத்தை சம்பந்தப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் எங்க வீட்டுக்குள்ளேயே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஓப்பனா அவங்க பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு அந்த பொண்ணு மேல என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கூட இந்த பொண்ணு வந்து ஒரு பேட்டியில சொல்லிச்சு, ஜானி மாஸ்டர் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலன்னு அவர்கிட்ட 10 வருஷத்துக்கும் மேல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கமெண்ட் கொடுத்துச்சு. ஆனா திடீர்னு போய் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது எங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுதான் நண்பர்கள் இந்த கேஸ். இப்ப ஜானி மாஸ்டர் அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் விசாரணையில யார் மேல தப்பு அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர் மேல பிரஷர் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த ஏமா கமிட்டி மூலமா எந்தெந்த நடிகைகள் வெளில வந்து உண்மையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதனால மிகப்பெரிய நடிகர்களுக்கு எப்பேற்பட்ட பிரஷர் வந்தது, இந்த நடிகைகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த நடிகைகள்லாம் யார் அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. சோ இந்த ஏமா கமிட்டி ஒரு நல்ல விசாரணைக்காக அமைக்கப்பட்டதா இருந்தாலும் இதை பல பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பல வீடியோக்கள் யூடியூப்ல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்களா. இருந்தாலும் இந்த 16 வயசு பொண்ணுக்கு உண்மையாவே இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருந்ததுன்னா அதுக்கான தகுந்த தண்டனை ஜானி மாஸ்டருக்கு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சமீபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இது வந்து ஆந்திராலையும் வந்துருச்சு, கர்நாடகாலையும் வந்துருச்சு, மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே வந்துருச்சுங்க, தமிழ்ல மட்டும் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, சிம்பிளா சொல்லிடுறேன், தமிழ்ல எல்லாம் இது வர வைக்கவே முடியாது. வந்தா நடிகர்களுக்கு முன்னாடியே ஒரு சில அதிகாரிகள் மாட்டுவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால தமிழ்ல அவ்வளவு சீக்கிரம் வராது. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் ஏன் பாசே நடக்குது, இதுக்கு பின்னாடி இந்த மாஃபியான ஒரு விஷயம் சொன்ன பத்தியா, அது என்னன்னு சொல்லிடு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த பல நடிகைகள் பல வருடங்களுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு வரதுக்கு என்ன காரணமா இருக்கும், ஆரம்பத்திலேயே இதை ஏன் சொல்லல, இன்னமும் பல நடிகைகள் வாயே திறக்க மாட்டாங்க, எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்கல்ல, இதுக்கு எல்லாம் நான் காரணம் அப்படின்றத இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவோம் நண்பர்களே. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க உலகத்துல எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் எந்த ஒரு ஆண் பெண்ணும் தொட்டு பழகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எந்த இண்டஸ்ட்ரியிலையும் வாய்க்காது. வேற இண்டஸ்ட்ரியில லைட்டா ஒரு பொண்ணு மேல கை வச்சாலே உடனே அரெஸ்ட், உடனே உததான் உங்களுக்கு. ஆனா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி என்ன, சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க தொடலாம், கிஸ் பண்ணலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், கட்டி பிடிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க ஆன் ஸ்கிரீன் நீங்க பண்ணலாம் இல்லைங்களா. சோ இது வந்து ஒரு எமோஷனல் கனெக்டட் கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகிறனால என்ன வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். இது எதையுமே வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில நடிகைகள் இந்த விஷயத்த என்ஜாயும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டு கழிச்சுட்டு நல்ல காசு சம்பாதிச்சிட்டோம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இந்த எமோஷனலா கனெக்ட் ஆகிற இந்த நடிப்பு அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள வராம நாங்க வந்து டெக்னிக்கலான விஷயத்துல நாங்க சினிமால இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாடகர்களாகட்டும், இசையமைப்பாளராகட்டும், வேற ஏதாவது டெக்னிக்கலா சினிமாக்குள்ள இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு சில பாலியல் தொந்தரவுகள் வரும். இது வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரிலாம் இருக்காதுப்பா, நடிக்கிற ஒரு அந்த துறையில மட்டும் தான் இருக்குமே தவிர நாங்களாம் டெக்னிக்கல்ல தானே இருக்கோம், நாங்க பாடகையா தானே இருக்கிறோம், எங்களுக்கு என்னத்த வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்பி உள்ள போனவங்களுக்கு சில ஏமாற்றங்கள் கிடைக்கும், சில பேரால பிரஷர் கொஞ்சம் கிடைக்கும் இல்லைங்களா. இவங்களுக்கு எல்லாம் செம காண்டா இருக்கும். இருந்தாலும் ஓகே உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வாயை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அவங்களுக்கு டைம் வரும்போது வச்சு செய்வாங்க. இப்போ கொஞ்சம் சுசித்ரா மற்றும் சின்மாயி இந்த மாதிரி பல நடிகைகள் இப்போ அதுக்கு வெளில வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதுவா கூட இருக்கலாம். இன்னொரு மூணாவது கேட்டகரி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நடிகருக்கு தான் வருவாங்க, ஆனா இவங்களோட அந்த ஆர்வத்தை தவறா ஒரு சில நடிகர்கள் பயன்படுத்தி உன்னவா பெரிய நடிகை ஆக்குறேன், உன்னவா சாவித்திரி ரேஞ்சுக்கு ஆக்குறேன், கேஆர் விஜயா ரேஞ்சுக்கு ஆக்குறேன், நயன்தாரா ரேஞ்சுக்கு ஆக்குறேன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி கடைசியில அவங்களை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட ஆக்காம நல்லா யூஸ் பண்ணி மறுபடியும் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த நடிகைகள் கூட நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்னு ஒரு வருத்தத்தோட இருப்பாங்க. ஆனா சான்ஸ் கிடைக்கும் போது அவங்க எல்லாரையும் வச்சு செய்வாங்க. அதுதான் ஏமா கமிட்டியில நடந்துனுக்குது. சோ இந்த 3 பாலியல் குற்றச்சாட்டுகள் நடிகைகள் மற்றும் நடிகர்களுக்கும் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்மளுக்கு வர டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எல்லாருமே வந்து சொன்னா நம்புற மாதிரி இருக்கோங்க. ஆனா ஒரு 100 பேர் பாதிக்கப்பட்டா அதுல 2 பேர் தான் வந்து சொல்றாங்க. அதுவும் அவங்க மாட்டி விடுறது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களை, ஏன் சின்ன சின்ன நடிகர்கள்லாம் பண்ணலையா, எல்லாரையுமே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் மாஃபியான்ற ஒரு விஷயம் நடக்கும். ஐயோ மாஃபியான்றது கற்பனைங்க, விட்டுருங்க, டிஸ்க்ளைமர் வச்சிடறேன், இதை பத்தி நான் வந்து ஓப்பனா சொல்ல வேணாம், இது ஒரு கற்பனை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க விஷயத்துக்குள்ள போவோம். இப்போ விஷயத்துக்கு வரேன், அப்பதான் நம்மளுக்கு எவனும் வார்னிங் லெட்டர்லாம் கொடுக்க மாட்டான். அதான் சொல்லிட்டேன், இது கற்பனை, என்னோட கற்பனை கதை, அப்படியே வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நம்ம நண்பர்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதாவது உலகத்துல நீங்க எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்ம இப்ப பேசுவோம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ரெவன்யூ பண்ணோம்னு பாத்தீங்கன்னா 2500 கோடியில இருந்து ஒரு 5000 கோடிங்க, அதிகபட்சம் ஒரு 10,000 கோடி. இந்த 10,000 கோடி ரெவன்யூவை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தாண்டாதுன்னு வைங்களேன். சோ 10,000 கோடி மட்டும் தான் ரெவன்யூவே பண்ணுது. இதே நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியோட மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணீங்கன்னா
லட்சம் கோடி கணக்கெல்லாம் வந்து வசூல் பண்றானுங்க. ஆனா அங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிறது கிடையாது. அங்க எவனும் எவன் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல, எவனும் எவன் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, ஒரு மாஃபியா பயங்கரமா இங்க வேலை செய்வாங்க. அது மாஃபியா வந்து எப்பேற்பட்ட ஆள்கள்னா அவங்களுக்கு யாருமே தெரியாது, அவங்க யாருன்னு நம்மளுக்கும் தெரியாது. நடிகர்களாகவும் இருக்க மாட்டாங்க, பினான்சியராகவும் இருக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸாகவும் இருக்க மாட்டாங்க, சினிமா உள்ள அவங்க எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க மாட்டாங்க. ஆனா சினிமாவே ஆட்டி படைப்பாங்க. அதுக்கு என்ன பாசு காரணம்? 1,00,000 கோடி சம்பாதிக்கிற வருஷத்துக்கு ரெவன்யூ பண்ற இண்டஸ்ட்ரியில இல்லாத மாஃபியா இங்க மட்டும் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 கோடி சம்பாதிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வைங்களேன். அந்த இண்டஸ்ட்ரியில அந்த டாப் லெவல் பீப்புள் முதலாளிகளுக்கு எவ்வளவு ஷேர் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50% ஷேர் போகுதுங்க. அதிகபட்சம் ஒரு 50%, அந்த 1,00,000 கோடியில் 50% ஷேர் போகுது. இல்ல ஒரு 30% ஷேர் போகுதுன்னு வைங்களேன். மீதி 70% தொழிலாளிகளுக்கு பிரிச்சு 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 கொடுத்துருவானுங்க. தொழிலாளிகள், ஷேர் ஹோல்டர்ஸ், லொட்டு லொசுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த ரெவன்யூ சம்பாதிக்கிறதுக்கு அவன் நாக்கு தள்ளிடும். ஏன்னா அவன் வந்து உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்ணணும், இந்தியா ஃபுல்லா பெரிய லெவல்ல பொருளாதார ஒரு புரட்சியே பண்ணணும். இந்த அளவுக்கு அவன் பண்ணாதான் அவன் அதை சம்பாதிக்க முடியும். ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில வருஷத்துக்கு ரெவன்யூ ஒரு 5,000 கோடி, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 கோடின்னு இருந்தாலும் இதுல இருக்கிற 70 மற்றும் 80% ஷேரு எல்லாருக்கும் பிரிச்சு ஓரளவுக்கு ஈக்குவலா போயிடும். அப்படின்னா பாத்துக்கோங்க. அதாவது எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு 5,000 கோடியில ஒரு ரெவன்யூ நடக்குதுங்க. அதுல அதிகப்படியா சம்பளங்களா போறது பல நடிகர்களுக்கு சம்பளமா போயிடும், டெக்னீஷியன்களுக்கு சம்பளமா போயிடும், அதுக்கப்புறமா சின்ன சின்ன நடிகர்களுக்கு சம்பளமா போயிடும். இந்த மாதிரி எல்லாருக்குமே சம்பளமா பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன ஷேர் ஒன்று போகும். அதாவது அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தன் படம் எடுக்கிறான்னு வைங்களேன். அதுல ஹீரோக்கே 200 கோடி சம்பளமா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற துணை நடிகர்கள்லாம் சேர்த்து ஒரு 100 கோடி சம்பளம், இயக்குனர் ஒரு 10 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச காசுல தான் இவங்க படமே எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் மீதி கேமராமேன், லொட்டு லொசுக்கு, கேமரா எக்யூப்மெண்ட், லொகேஷன் ஃபீஸ் எல்லாம் போயிட்டு 500 கோடி ரூபாயில இந்த ப்ரொடியூசர் போட்ட காசு எடுத்தாலே பெரிய விஷயம். ஆனா அந்த 500 கோடி ரூபாவும் இவனுக்கு எல்லாரும் சம்பளமா பிரிச்சுன்னு போயிடுவாங்க. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு தனிநபர் எவ்வளவு சம்பாதிக்கிறான் பாத்தீங்களா? இதை ஒரு பெரிய பிசினஸ்மேன் சம்பாதிப்பானான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதனாலதான் 1,00,000 கோடி ரெவன்யூ பண்ற பல பிசினஸ்மேன் சினிமாக்குள்ள வரமாட்டானுங்க. ஏன்னா நான் வந்து உன்னையாடா பணக்காரன் ஆகி விடணும், நான் சம்பளம் கொடுக்குறேன்ற பேர்ல சும்மாவே உன்னைய பணக்காரன் ஆகணும், எனக்கு தான் எந்த லாபமே இல்லை அப்படின்றனால தான் பெரிய பெரிய முதலாளிகள்லாம் சினிமா உள்ள வரத்துக்கே தங்குவாங்க. சோ இந்த மாதிரி தனிநபருக்கே சினிமாவில் வந்து இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறனால தான் இங்க ஒரு பெரிய மாஃபியா வேலை செய்யும். இது என்ன வேலை செய்யும், இந்த மாஃபியா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகரா இருக்கிறல்ல, நான் சொல்றதை கேட்கற வரைக்கும் நீ சேஃபா இருப்ப ராஜா. நாளைக்கு நீ என் பேச்சை மீறி நடந்துகிட்டாலோ, நான் சொல்ற கட்டளைக்குள்ள நீ வரலனாலோ, உன்னோட ஃபுல் டேட்டா பேஸும் என்கிட்ட இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் அதை நான் வெளில விட்டேன்னா உன் இமேஜ் காலி ஆச்சுன்னா நீ சம்பாதிக்கவே முடியாது, நீ டோட்டலா ஃபீல்ட் அவுட் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இவங்களோட மொத்த ஜாதகமா எல்லார்கிட்டையும் இருக்கும். உதாரணத்துக்கு தனி ஒருவன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல ஒரு சீன் வரும். அரவிந்த் சுவாமி அவர்கள் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் வேணும், ஒரு பெரிய டீல் சைன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. டக்குன்னு அந்த 1000 கோடி ரூபாய் ஜெயம் ரவி அவர்கள் பிளாக் பண்ணிடுவாரு. உடனே இவர் ஒரு மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மினிஸ்டர் ஜி ஒரு 1000 கோடி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னதுக்கு அந்த மினிஸ்டர் என்ன சொல்லுவாரு, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் உங்க இமெயில் ஓபன் பண்ணி பாருங்கன்னு இவர் ஜல்சா பண்ற வீடியோ ஒன்று அனுப்பிச்சு விடுவாரு. உடனே அந்த ஆள் 1000 கோடி அனுப்புவோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி வேலை தான் இண்டஸ்ட்ரியில, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கும் இந்த மாஃபியா பண்ற வேலைகள். இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரல, நீ கேட்கற பணத்தை நான் கொடுக்க மாட்டேன், நீ என்ன ஆனாலும் பண்ணியா போய அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இவனோட இமேஜை டேமேஜ் பண்ணி காலி பண்ணி விட்டுருவானுங்க. இந்த மாதிரி தான் பல நடிகர்கள் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல பார்த்து இந்த நடிகரெல்லாம் நான் என்னமோ நினைச்சாரா இவன் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, இவனுக்கு எல்லாருமே அந்த மாஃபியா கிட்ட போய் அதுக்கப்புறம் அவனோட கண்டிஷனுக்கு ஒத்து வராம இவனுக்கு சிக்கி சின்னாபினமா வருது தான் சமீபத்தில் இல்லைங்க, எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். முன்னாடிலாம் வெளில வரல, இன்னைக்கு வெளில வருது. இது சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இமேஜை வச்சு தான் இங்க எல்லாமே ஓடுது தவிர இதுக்கு எந்த ஒரு முதலீடும் கிடையாது, எந்த ஒரு கடின உழைப்பும் கிடையாது. மக்களோட மனசை பிடிச்சா போடும், கோடி எல்லாம் அள்ளலாம், 200 கோடி 300 கோடி 500 கோடி எவ்வளவு வேணாலும் அள்ளலாங்க நீங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், மக்களோட மனசை பிடிக்கணும். அந்த மனசை பிடிக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி மாஃபியால இருக்கிறவங்க 2 செகண்ட்ல அந்த இமேஜை கெடுத்து விட்டுருவாங்க இல்லைங்களா? அதனாலதான் எல்லாரும் மாஃபியாவுக்கு பயப்படுவாங்க. அதுல இருந்து நான் இவங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட மாட்டேன்றவனுங்க இந்த மாதிரி மாட்டின்னு முடிய வேண்டியதுதான். இதுதான் நண்பர்களே நிதர்சனமான உண்மை. இது என்னோட கற்பனை கதைங்க, அவ்வளவுதாங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு சமீபத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்களே ரிலேட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றும் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி சினிமா சீக்ரெட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பத்தி நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட லிங்க் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். மற்றும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டியும் கருணையும் இருந்தா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.